நாரதருடைய ஆசிரமத்திலிருந்து இவங்க இரண்யகசிபு அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து இந்த குழந்தை வளருது. வளர வளர ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு தான் அந்த குழந்தை சொல்லும். அந்த குழந்தை வாயில ஓம் இரண்யகசிபுவே நமகன்னு வரவே வராது. நாராயணாய நமக அப்படிதான் அந்த குழந்தை சொல்லுது. அதை இரண்யகசிபுவால் பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா இந்த உலகம் 3 லோகங்களுமே தன்னை தான் கடவுளா நமக நமகன்னு கும்பிடும்போது இந்த குழந்தை மட்டும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அதை ஏற்றுக்கவே முடியாமல் இந்த குழந்தைய தனக்கு வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணி யானை காலில் அந்த குழந்தைய நசுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். அப்போது அங்கே வர்ற யானை அந்த ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற அந்த துதியை கேட்டதும் அந்த யானை மிதிக்க மாட்டேன்னு திரும்பி போயிடுது. அதுக்கப்புறம் முதலைகள் கிட்ட கொண்டு போய் ஒரு குளத்தில் முதலைகள் இருக்கிற இடத்துல விடும்போது அங்கேயும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த துதியை கேட்டு அந்த முதலைகள் ஒதுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் மேலே மலை மேலே இருந்து உருட்டி விடுறாங்க அந்த குழந்தைய. அப்பவும் கீழே பூமி தாய் அந்த குழந்தைய அழகாக தாங்கி அந்த குழந்தை உயிரோட அரண்மனைக்கு திரும்பி வந்துடுது. அதுக்கப்புறமா இந்த இரண்யகசிபுவுடைய தங்கை கோலாதேவின்னு இருக்காங்களாம். அந்த கோலாதேவிக்கு தீயில சாகாவரம் இருக்கான். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைய பிரகலாதனை எடுத்து மடியில் வச்சுட்டு போய் தீயில இறங்குறாங்க. அப்போது அந்த தீ வந்து அந்த கோலாதேவியை தான் எரிக்குது. பிரகலாதனை எதுவுமே செய்யலை. அதுலேயும் இந்த பிரகலாதன் தப்பிச்சு வரும்போது இந்த இரண்யகசிபுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. அந்த கோபத்தில் விளக்கு வைக்கிற நேரத்தில் வந்து இந்த பையன்கிட்ட கோபத்தில் சத்தம் போட்டு யார் அந்த நமோ நாராயண எங்கே அந்த நாராயணன் இருக்கா எனக்கு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த குழந்தை சொல்லுது, இந்த எல்லா இடத்துலையுமே இருப்பார், நீங்கள் எங்கே வேணாலும் அவரை பார்க்கலாம், இந்த தூணில் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லி தூணை பார்த்து கும்பிடுது. இரண்யகசிபு தாங்கிட்ட இருக்கிற கதையால் தூணை அடிக்கிறார். அப்படியே தூண் 2 பிளக்குது. உள்ளே இருந்து அந்த நரசிம்ம மூர்த்தி அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜித்துட்டே வர்றாரு. வந்து அந்த இரண்யகசிபுவை இப்படியே பிடிச்சி தான் மடி மேலே போட்டு தான் நெகங்களால் 2 கையிலையும் இருக்கக்கூடிய அந்த நெகங்களால் இரண்யகசிபுவை அப்படி கிழிக்கிறாரு. அவர் இதயம் வெளியே வந்து துடிச்சு செத்து போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ்.